இன்றைக்கி சூப்பரான நான்வெஜ் விருந்து மட்டன் பிரியாணி 65 முட்டை நண்டு கிரேவி இந்த மாதிரி நிறைய செய்யலான்னு இருக்கேன். என்னென்னா தம்பி ஒய்ஃபும் வராங்க. தம்பியோட ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்களா, இது செகண்ட் டைம் வராங்க. விருந்து வந்து ஃபஸ்ட்டே வந்து வச்சாச்சு. இப்போ கன்சீவாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு இருந்தேன். அதனால் வந்து பிரியாணி செய்யலாம், மட்டன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிவிட்டு மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சு வீட்டு உள்ளவே வச்சு எல்லாத்தையும் கிச்சன்லேயே வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். என்னென்னா தோட்டத்தில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். மட்டன் பிரியாணினாவே அடுப்பில் வச்சு செய்யும் போது தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குமா. அதனால் அடுப்பில் வச்சு செஞ்சிருந்தோம். எப்போவுமே வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அடுப்பில் வச்சு செய்யும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து தெரு வரைக்கும் மணக்கும். சூப்பராக வந்து செஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி எதுக்காக செஞ்சதுன்னா, அப்பாவும் வந்திருந்தாங்க. அப்பா வந்து இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நண்டு மசாலா வச்சு கொடுத்துட்டேன். பிரியாணி பாருங்கள் செம்மையாக வந்துருந்தது. கலரு டெக்ஸ்சரு நல்லா சூப்பராக இருந்தது. கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காதா, பிரியாணினாவே எங்களை தான் ஸ்பெஷல் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் பிரியாணி செய்வோம் நானும் ஹஸ்பண்டும். வெளியில் வந்து கிளம்பியாச்சு சாப்பிட்டு.